ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி தாங்க. ஒரு மண் சட்டியில் எண்ணெய் சேர்த்து வெந்தயம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுருங்க. ஒரு கைப்பிடிக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 வரமிளகா நீளமாக போட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு மல்லித்தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து வச்சுருக்கேன். அதை தான் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தேங்காயில் சீரகம் சேர்த்து அரைச்சி ஊற்றி அதையும் கொதிக்க விட்டுருங்க. ரசம் தாளித்து விட்டுருந்தேன், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதை இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளுடைய குழம்புமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை மாற்றிட்டு நம்ம பொரியல் வச்சிடலாம். வடச்சட்டியில் எண்ணெய் சேர்த்து கடுகு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கழுவி வச்சுருக்க கோஸை இது கூட சேர்த்துட்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நம்ம பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் தூவி நம்ம பொரியலை இறக்கிடலாம். இன்றைக்கி என்னோட லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, கெட்டி குழம்பு, அப்புறம் கோஸ் பொரியல், அப்பளம், ரசம். இந்த மாதிரி கெட்டி குழம்பெல்லாம் வைக்கும்போது சிம்பிளான பொரியல்